ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்டென்ட் தமிழா யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி வழக்கம் போல் டாபிக் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன ப்ரோ இப்படி வீடியோவாக போடாதீங்க, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விளாக் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஊரில் எது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பச்சை தமிழன் பாரதி தான் நினைவு கூறுவார். கண்டிப்பாக ஒரு பாரதி வீட்டை வச்சு ஒரு விளாக் எடுத்திருக்கேன், பாரதி பிறந்த வீட்டை வச்சு. ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, திஸ் இஸ் ஃபார் யூ, டெடிகேட் ஃபார் யூ, எல்லாமே யூ தான். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி நினச்சி நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்கேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் வரும், அதில் ஆளுங்கிற இதை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போய் விளாக் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். டாடா பை பாய், see you, love you, cheers. ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாரதியார் பிறந்த வீட ஃபுல் விளாக் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மொட்டை மாடி மேலே ஏறி போயின்னு இருக்குது. அடுத்து அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கிட்டிருந்து ஃபஸ்ட்டு ரூமு ஃபோட்டோ. இது என்னன்னு சொல்ல மாட்டேன், இதுதான் பாரதியார் பிறந்த வீடு, அது தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது உள்ளே முன்னாடி ஆள் உட்காந்தாலும் சரியானால வீடியோ எடுக்க முடியல, முன்னாடி கொஞ்சம் ஆளாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே முதல் ரூமில் ஃபுல்லாக ஃபோட்டோ. அப்புறம் யார் ஃபோட்டோ நீங்களே படிச்சுக்கோங்க, அந்தளவுக்கு தெளிவாக தெரியும். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஹால். ஆமாம், அது ஃபஸ்ட் ரூமில் மெயின் ஹாலு. அதில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அது கீழே அப்படியே போனோம்னா அதுக்குள்ளே ஒரு பல்பெலாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ ஆள் யாரும் இல்லைன்னு அந்த பல்பை போடல, விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், தெளிவாக எடுக்கேன். அப்படி இது மெயின் ஹாலு. அப்புறம் ஒரு எழுதின வாழ்க்கை குறிப்புகள், இது ஃபுல்லாக மாசாக எழுதி வச்சுருக்காங்களா. தமிழ் தெரிஞ்சவனுக்கு தமிழில் ஃபுல்லாக, இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு இங்கிலீஷில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயின் ஹாலு. இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேறு லெவலில் யூஸ் பண்ண ஒரு சில ஆயுதங்கள், கத்தி, அப்புறம் இது என்னன்னு தெரில, ஒரு சிலை இருக்குது. அவர் யூஸ் பண்ண கத்தி, கம்பு, யூஸ் பண்ண கம்பு வச்சுருந்ததெல்லாம் இன்னமும் பாதுகாத்துக்குன்னு வராங்க. வேறு லெவல், சூப்பர். இதை பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு, கீழே இருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ பெரிய கம்புன்னு பாருங்கள், செம்மலை, சூப்பராக இருக்குது. இந்த அப்படியே இது மெயின் ஹாலு. மெயின் ஹாலிலேருந்து அப்படியே இங்கேன்னு வந்தோம்னா அங்கிட்டு அப்படியே சில பல ஃபோட்டோ இருக்குது. பாரதியார் இல்லம், இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தது நான் அந்த ஃபோட்டோ போகிறோம், முதல்ல எடுத்த ஃபோட்டோ. அடுத்து அவர் மொழிபெயர்த்த பாடல்கள் சிறு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃப்ரேம் அடித்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த அவர் எழுதுனது தான், அவர் எழுத்து, அவர் ஹேண்ட் ரைட்டிங் தான் ஃபுல்லாக. கண்டிப்பாக ஒரு நாள்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது, பட்டு வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும், நல்லா தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் புதுசாக ரிப்பேர்லாம் பார்த்து வீட்டை சம்மன் ஆக்கி வச்சுருக்காங்க. என்ன ரூம்னே தெரில, என் சின்ன பிள்ளைலேருந்து ரூம் பூட்டி தான் கிடக்கு, இப்போயும் பூட்டியாக தான் கிடக்கு. என்னென்னு ஒரு நாள் கேட்போம், கேட்டு சொல்கிறேன். அடுத்து அவர் வாழ்ந்த காலத்தில் வெளியான நூல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு அடித்து வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக அவர் எழுதணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இதுக்கு தான் புதிய கட்சிக்குள்ளே எங்கே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நிறையா எழுதி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இருந்தால் பார்த்துக்கோங்க. எத்தனை வருஷத்தில் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போடுறாங்க ஃபுல்லாக. அப்படியே மேலே வந்தோம்னா அடுத்தும் நம்மள ஃபோட்டோ கீழேருந்தே காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே படிச்சுக்கோங்க. இங்கே தமிழ் தாத்தா ஊவேசாவில் இருக்காப்புல, அரசியல் குரு மோகன்லால் பாலங்க திலகர் வேறு இருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பெருமையுடன் மதுரையில் ஸ்கூல் சேதுபதி ஸ்கூலு அதை அடிச்சு வச்சுருக்காங்க அவர் பேரில் வச்சனால ஃபேமிலிஸ். அடுத்து ஃபுல்லாக அவருக்கு தெரிஞ்சாலாம் இளைய மகள் சகுந்தலா, பாரதியாரோட மூத்த மகள் தங்கம்மாள்னு போட்டிருக்கு. அப்புறம் அப்படியே ஃபேமிலியாக அவரும் ஒரு ஒய்ஃபும் ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபேமிலி பிக்சர் இந்த இருக்குது பாருங்க, வேறு லெவலு. அதுக்கப்புறம் இதுதான் பாரதியாரின் குடும்ப வம்சாவளி எப்படி போதும் பாருங்கள். தமிழ்நாடு இந்தியா மேப்பை தோற்றுப்போம், வேறு லெவலில் போகும். இப்படி இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக சின்ன ஒரு மேப்பே போட்டு வச்சுருக்காங்க உங்கள் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு, வேறு லெவலு. அப்புறம் அவரோட சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. பாரதியார் படைப்புகள், அப்புறம் பாரதி தரிசனம், பாரதி கவிதை, பாரதி கட்டுரை, பாரதிக்கு தடை, அப்புறம் உறவினர் நினைவில் பாரதி, பாரதியின் குயில்பாட்டு, பாரதியார் நிறைய புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து படிங்க, எடுத்து படித்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இது மெயின் ஹாலு ஃபுல்லாக டோட்டலாக எடுத்துட்டேன், என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அங்கிட்டு வெளியே ஒரு ஹால் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இது இந்த பரவாசல் மாதிரி நினைக்கிறேன், பின்னாடி வாசலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரில இப்போ ஃபுல்லாகவே ரொம்ப மாற்றிட்டாங்க. இங்கிட்டு ஒரு கிணறு வேறு இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் ஒரு குளிச்ச கிணறாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியுதா? வேறு லெவலு. அந்த தண்ணிக்குள்ளே நான் எடுக்கிற வீடியோ கூட தெரியுது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நினைக்கிறேன், வெஸ்டேஜ் தான் இல்லை, இதோட அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அங்கிட்ட அடுத்து போமா, அடுத்து முக்கியமான ஒரு இன்னொரு இடம் வேறு இருக்குது, வாங்க பக்கத்தில் இருக்குது, அதை பார்ப்போம். லைப்ரரி வேறு லெவலு. இதுக்குள்ளே முடிஞ்சுன்னு நினச்சேன், இப்போ தான் நானே பார்க்கேன். இங்கிட்ட அவர் எழுதின புக்கு தான் ஃபுல்லாக திருக்குறள் இனிய பரிசீலன் உரை. பட்டு ஓப்பன் பண்ணல, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஆனால் வந்தீங்கன்னா எடுத்து படிங்க, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக அவர் எழுதின லைப்ரரின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. நம்ம லைப்ரரியில் நிறையா புக் வேறு வச்சுருக்காங்க வரிசையாக, சூப்பர். இதுக்கடுத்து ஒரு ரூம் இருக்குது, சாரி இது வரைக்கும் நம்ம போன ரூம் தான். அப்படியே பேக் அடிச்சிருவாங்க, நேராக போனோம்னா அப்படியே இங்கிட்டு வந்து அப்பையும் போல் அதேமாதிரி பேக். இந்த மாதிரி இந்த கிணறுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேறு இருக்கான். போகிறவங்களாம் சில்லற காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கிணத்துக்குள்ளே, என்னென்னு தெரில, அது சாஸ்திரம்னு நினைக்கிறேன். வர்றவங்க போகிறாங்கன்னா நீங்களும் வந்தீங்கன்னா போட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தாலே முக்கியமான ஒரு இடத்த காட்டுறேன் வாங்க. தலைவர் பிறந்த இடம் தெரியுமா? இப்போ காட்டுறேன். வேறு லெவலில் தலைவர் ஃபஸ்ட்டு பிறந்த இடம் பரவாயில்ல, அவர் பிறந்த இடத்த இன்னமும் அப்படியே போட்டு இன்னமும் பாதுகாத்து வர்றது வேறு லெவல். ஹேட் சாப்பிட்டு கரெக்டாக அவர் பிறந்த இடத்த அப்படி கீழே வச்சு அதுலேருந்து ஒரு சிலையை வச்சு சூப்பர். உண்மையிலே தலைவர் கம்பீரமாக இருக்காப்புல. பாரதியார் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே அவர் பிறந்த இடம் தான். நான் தான் ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டினேன், கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ப்ராப்பராக கம்பி ஃபுல்லாக போட்டு பிறந்த இடத்த மட்டும் நீட்டாக வச்சுருக்காங்க, செம்மையாக க்ளீன் பண்ணி. வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தான் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு வேறு லெவல் ஃபீல், சூப்பர்.